ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை $183.50 குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு $175 மில்லியன் அமெரிக்க நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷ் ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள பதிவில், மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில்தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும், அன்பையும், அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும். தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949ஆம் ஆண்டு இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை $183.50 குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை $2,930 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1,30,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 2,36,017. ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு $175 மில்லியன் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், மனுஷ் ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல், யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே, பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு மணி 9:30க்கு நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை $183.50 குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு $175 மில்லியன் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது.
அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.